ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேஸ்டியான பைனாப்பிள் கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பைனாப்பிள் முக்கியமாக தேவைப்படும். ஸோ நான் வந்து ஒரு பைனாப்பிள் வாங்கி அதை வந்து பாதி இந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்துப்போம். மிச்சத்தை வந்து நம்ம துண்டு துண்டாக நறுக்கி எடுத்துப்போம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நான் அரைக்கிறதுக்கு எடுத்துக்கிறேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்கிறத வந்து நம்ம குட்டி குட்டி பீசஸாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு கப், எந்த கப் எடுக்கிறோமோ ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன். அதே கப்லேயே ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை, அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதே கப்புலேயே பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு அரை கப் எண்ணெய், அரை கப்பு நெய், இதை நம்ம சேர்த்து நம்ம உருக்கி எடுத்துக்கலாம். முதல்ல இப்போ ஒரு வானலியை வந்து நம்ம வச்சுட்டு வானலியில் இந்த எண்ணெயை உருக்கி எடுத்துக்கலாம். உருக்குனதுக்கப்புறம் பாதி வந்து இதிலேருந்து நம்ம எடுத்துட்டுலாம். மிச்சம் பாதியில் வந்து நம்ம ரவையை போட்டு வறுத்துக்க போகிறோம். அதே மாதிரி முந்திரி திராட்சையும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பாதி எண்ணெயை நான் எடுத்துட்டேன், நெய்யும் எண்ணெயும் சேர்ந்ததை. இப்போ வந்து நம்ம முந்திரி திராட்சையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இதை வந்து தனியாக எடுத்து வச்சிட்றலாம். அடுத்தது இந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து ரவையை போட்டு நல்லா அதையும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரவை அப்படியே வந்து உங்களுக்கு நல்லாவே கண்ணுக்கு வந்து விசிபிளாக தெரியும். ரொம்ப குழஞ்சியெல்லாம் போயில்லாத நல்லாயிருக்கும். இது சாப்பிட்றதுக்கு கல்யாண வீட்டிலலாம் போடுற ரவா கேசரி மாதிரி இருக்கும். நல்லா இது ரோஸ்ட் பண்ண உங்களுக்கு அந்த வந்து ஒவ்வொரு ரவையும் அப்படியே உங்களுக்கு வந்து தெரியும். அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம அவ்வளோ எண்ணெயும் நெய்யும் வந்து சேர்த்துருக்கோம். நல்லா இதை 5-10 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணோம். கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி சிம்மில் வச்சு நல்லா நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா வந்து உங்களுக்கு ஒரு வாசனை வரும். அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க பைனாப்பிளையும் இது கூட சேர்த்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொதிக்கிற தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். இதையும் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து கலரிட்டு இப்போ வந்து நல்லா கொதிக்க தண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம ரவை எடுத்துருக்கோம் அப்படின்னா 2 கப் அளவுக்கு தண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சுட தண்ணி சேர்த்து நீங்கள் பண்ணும் போது தான் உங்களுக்கு வந்து நல்லா கெட்டியாகாத நல்லா வரும், உங்களுக்கு நல்லா வெந்தும் வரும். இப்போ நம்ம சேர்த்து இதை நல்லா வந்து மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷம் ரவை வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்க போகிறோம். உங்கள் பைனாப்பிள் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து 3/4 கப் சுகர் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் ஸ்வீட்னஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பைனாப்பிள் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி குங்குமப்பூ வந்து நீங்கள் தண்ணியிலையோ பால்லையோ ஊற வச்சு அதையும் கலருக்கு சேர்த்துக்கலாம். இப்போ என்கிட்ட இல்லாததுனால நான் சேர்க்கலை. அது போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரும் கலரும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 5-10 நிமிஷம். இப்போ பார்த்திங்கன்னா ரவை வந்து நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சர்க்கரை வந்து கொட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு நல்லா இலகி வரும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். அந்தளவுக்கு நம்ம வந்ததும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போ வந்து இதை கொஞ்சம் 5 மினிட்ஸுக்கு நம்ம கலரி கொடுத்துட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி வந்து இலகி வருது நம்ம சர்க்கரை போட்டதுக்கப்புறமா அப்படின்ட்டு. இப்போ ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம், அதோட டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு வந்து அந்த பதம் வந்துருச்சு பாருங்கள், கேசரியோட பதம். நீங்கள் வந்து சைட்லலாம் ஒட்டாத அவ்வளோ அழகாக வந்து உங்களுக்கு எடுக்க வரும். இப்போ வந்து சர்க்கரையும் எல்லாமே ஒன்றா கலந்து நல்லாயிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக நம்ம வந்து மிச்சம் வச்சுருக்கிற அந்த எண்ணெயும் நெய்யும் நம்ம சேர்த்துட்டு மூடி போட்டு எடுத்தோம் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு சூப்பரான கேசரி ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரண்டியில் வச்சு அள்ளும் போதே உங்களுக்கு ஒட்டாத அந்த பதத்தில் சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வந்து நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும் சைட்லலாம் எப்படி ஒட்டாத உங்களுக்கு வந்து சுருண்டு வருது அப்படின்ட்டு. நீங்கள் கரண்டியில் எடுக்கும் போதுமே ஒட்டாத அவ்வளோ அழகாக வந்து உங்களுக்கு விழும். இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக முந்திரி திராட்சை போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து வச்சு காமிக்கிறேன். பிளேட்டில் சர்வ் பண்ணி எவ்வளோ அழகாக வந்து உங்களுக்கு வருது பாருங்கள். அதே மாதிரி கேசரியும் மணியாக உங்களுக்கு வந்து அப்படியே தெரியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள்.